ஓம் சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய். உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய வந்தனங்கள். பித்தனை சித்தனாக்கிய சாய். ஆமாங்க, அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தியை தான் இந்த இடத்துல நான் பகிர்றேன். பித்தனை சித்தனாக மாற்றிய சாய். சாய்நாதர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையிலும் மனம் மாறி முழுமை பெற்ற மனிதனாக அந்த நபரை மாற்றி வரக்கூடிய வல்லமை சாய்க்கு மட்டுமே உண்டு. அதற்கு நானே உதாரணம். சாய்க்கு எனக்கு ஏற்பட்ட தொடர்புகளை பற்றி நாம் விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஒரு நாளில் சொல்லிட முடியாதுங்க, அவ்வளோ தகவல்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள், நிறைய அனுபவங்கள் அனைத்தையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு அவர் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் தொடர்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சாய்நாதருக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு சற்றேறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய உறவினர், எங்கள் அண்ணி ஒருத்தவங்க, எனக்கு அண்ணியாக வேணும். அவங்க சாய்பாபாவை பற்றிய தகவல்கள்லாம் எங்களுக்கு முதல்ல சொன்னாங்க. சொன்னது மட்டுமன்றி ஒரு 9 வார விரதம் இருக்கணும். அந்த 9 வார விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 9வது வாரம் இயலாதவர்களுக்கு முடிந்ததை செய்ய அன்னதானம் பண்ணுங்க, ஒரு 9 பேருக்கு சாயுடைய தகவல்களை புத்தகங்களை பெற்று எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் அப்போ அந்த அளவுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் இருக்கும், 10 வருஷம் தாராளமாக இருக்கும். எனக்கு இப்போ நினைவில் 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். என்னுடைய சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சாய்நாதருக்கு அப்படின்னு சொல்லி கோயில் இல்லை. வரக்கூடிய காலங்களில் அங்கே கோயில் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கும். நாங்கள் முதல்ல சாயை பற்றி அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே புகலிடம் என்ன அப்படின்னா சத்யசாயினுடைய பிரசாந்தி நிலைய கிளர். அங்கே தான் பாபாவுடைய வழிபாட்டு விவரங்களுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். எனக்கு இதிலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. அதனால் நான் அந்த பெருசாக எடுத்துக்கல. 9 வார விரதம், வித்தியாசமான விரதம். பகலில் மட்டும் இருந்தால் போதும், இரவில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே நல்லா இருக்கு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு வந்த விரதம் எல்லாம், நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்ததுனால முதல் நாள் விரதம் அப்படின்னா, இன்று விரதம்னா நேற்றிலிருந்து அந்த விரதத்தை துவங்கி நாளை முடிக்கிறது தான் நான் பழகி பார்த்து வந்த விவரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாளில் பகலில் மட்டும் விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அது சூப்பர். எதுவுமே நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனாக்க நம்ம ஏற்றுக்குவோம். எது உண்மையோ எது தவறோ அதை பற்றிலாம் நாம் கவலைப்பட மாட்டோம். எது நமக்கு ஏற்றுக்குதோ அந்த தகவலை நாம் எடுத்துப்போம். இன்றைக்கி பாபாவை அப்படி தான் பல பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, பாபா யார், பக்தன் யார். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு அதில் கருத்து மாறுபாடு உண்டுங்க. இருந்தாலும் நான் பார்த்த தகவல்களை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஒரு எளிய முறையில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக பல்வேறு தரப்பு மக்களையும் தன்பால் ஈர்த்து சிறப்பாக அவர்களை வழிநடத்தி வரக்கூடிய சர்க்குருவாக சாய்நாதர் விளக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே விஷயம்தான். நான் எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரி விவரங்கள் இந்த இடத்துல சொல்லலை. வழிபாட்டு விவரங்கள் தான். நீ எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா போதும், என்னை நம்பு,
என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் நீ விரும்பியதை நான் வழங்குவேன். இவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் இத்தனை நாள் விரதம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இந்த தேதிகளில் நீ வரணும், இது நீங்கள் கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கேள்விக்குறிதான். அப்போ என்னதான் நடக்குது சாய் விஷயத்தில் அப்படின்னா, சும்மா இருங்க, அதுவே போதும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் கவனிக்கணும். இப்போ சாய் தன்னுடைய தகவல்களை இந்த இடத்துல பகிர்ந்துட்டார். பக்தன் எவ்வாறு இருக்கின்றான்? பக்தன் அவனுக்கு ஏற்ற முறைப்படி இருக்கின்றான். இதுதான் நீங்கள் அவசியம் கவனிக்கணும். எந்த ஒரு வழிபாட்டு விவரமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்னு சொல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இருக்கும். ஆனால் இதில் அது இல்லை. அதை யாருமே வகுத்து கொடுக்கல, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் படலாம். பக்தனுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் இருக்கா. அதை பாபா ஏற்றுக்கிறார். அதில் நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது. எனக்கே நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பாபா வாழ்ந்த காலத்தில் நடக்காத அற்புதங்கள்லாம் பாபா மறைஞ்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது சாத்தியமா? அது உண்மையா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக சந்தேகம் வர விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துக்களில் அதுவும் ஒன்று. ஆனால் இப்போ நாம் சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு அந்த வழிபாடு வந்ததுக்கு காரணம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகளே. அப்படி இருந்ததுனால தான் நானும் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு எது சௌகரியம் அப்படின்னு நான் எனக்கு தோணுதோ அதே தான் உங்களுக்கு தோணும். அப்போ எது உங்களுக்கு தோணுதோ இதுதான் அடுத்தவங்களுக்கும் தோணும். இப்படித்தான் இதை செய்யணும் அப்படிங்கிற முறை இல்லாத ஒரு வரைமுறைக்குள் விருப்பப்பட்டதின் அடிப்படையில் உள்ள வந்த பக்தர்கள் தான் அதிகம். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை இன்று வரை காத்திருக்க வைத்து பலன்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையான ஒரு செய்தியில் கவனிக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். நான் நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருக்கேன், நீண்ட காலமாக பிரயாசப்படுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. இந்த கருத்தும் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீ என்ன சொல்ல வர? அதுதானே இப்போ கேள்வி. பித்தனை சித்தனாக்கிய சாய், அது என்னங்க? அது பித்தனா இருக்கிறவன சித்தனா மாத்துறது அப்படின்னு. ஆமாங்க, நாம் கொண்டிருக்கக்கூடிய பித்து எது வேண்டாலும், எதன் மேல் வேண்டுமானாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், எண்ணம் இருக்கும். தொடர்ந்து அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. நாம் இல்லாமல் அது இருக்குதா தெரியாது. ஆனால் நாம் அதை நோக்கி போய்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு விஷயத்தில் போயிட்டு இருந்த என்ன இந்த பாபா மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுங்களா? இந்த 9 வார விரதம் இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வர வேண்டிய ஒரு சொத்து இருந்தது. அது வேற ஒரு நபர்கிட்ட இருந்தது. அவரிடம் சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்து இருந்தது. அதை எடுக்கிறதுக்கான வழி எனக்கு சுத்தமாக புலப்படலை. அப்போ நான் என்ன கோரிக்கை வச்சேன்? பாபா, அந்த சொத்து எனக்கு வரணும். நான் சின்ன வயதில் பயன்படுத்தியது, அதுக்கு பிறகு அந்த இடத்த நான் பயன்படுத்தக்கூட முடியல. கொஞ்ச நாளாவது அந்த இடத்துல வாழணும்னு எனக்கு ஆசை. என்னுடைய பொறுப்பில் அந்த இடம் வரணும். எனக்கு உரிதானதுதான், எனக்கு மட்டுமே உரிதான இடம்தான். குத்தகை அடிப்படையில், வாடகை அடிப்படையில் அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டு திருப்பி எடுக்க முடியாத நெருக்கடியில் இருந்த நேரம் அது. அந்த கோரிக்கையை நான் வைத்தேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு முழுமையான ஒரு சாய் பக்தனாக அதிலிருந்து மாறிட்டாங்க. என்ன கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு இப்போ பிரச்சனை இதுதான். அண்ணி சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல விஷயத்தை தான் அண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு தகவல் அடிப்படையாக வச்சு அவங்க பார்த்து பலனடைஞ்சதுனால அதை நமக்கு சொல்லியிருக்காங்க, நாமளும் அதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை 9 வாரம் இருந்து
9வது வாரம் அன்னதானம் செய்து 9 நபர்களுக்கு பாபாவுடைய புத்தகங்களை, சிறிய புத்தகங்களை வாங்கி கொடுத்து விரதத்தை நல்லபடியாக முடித்தோம். எனக்கு நான் விரும்பிய அந்த இடத்தை எனக்கு பாபா வழங்கினார். எப்படி தெரியுமா? அது ஒரு அற்புதமான நிகழ்வு. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு எனக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு இல்லை. அந்த இடம் கிடைத்ததுடைய விவரங்கள் அதை அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது ஒரு செய்தி தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு பிறகு தொடர்ந்து வாரம் விரதம் இருந்தது. அதாவது பகல் முழுவதும் சாப்பிடாம இருக்கிறது, இரவு தான் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் சாப்பிட்றது. இதை மட்டும் நான் சரியாக செய்துக்கிட்டு வந்தேன் பல ஆண்டுகள். வழிபடலாம் எதுவும் கிடையாது. சாமியெல்லாம் உட்காந்து நான் பாபாவை கும்பிட்டாரு அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னால் இதான் முடியும். நீங்கள் எதை வேணாலும் அதை கணக்கில் வச்சிங்க. எனக்கு இது முடிஞ்சுது, இதை நான் செய்துட்டு வந்தேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை. வணிக ரீதியான பயணங்கள், இரவு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. எனக்காக என் மனைவி காத்துக்கிட்டு இருந்து அதன் பிறகு அவங்களும் விரதம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் என்ன பண்ணிட்டு அந்த விரதமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பாபாவுடைய தகவல்கள், அதோடு எனக்கும் அவருக்கும் உள்ள செய்திகள், அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரி, அப்போ இந்த பித்தன் எப்படி சித்தனாக மாறின? பெருசாலாம் ஒன்றும் இல்லை, வழிபாடு கிடையாது, பெரிய அளவில் எந்த விதமான பாபாவுக்காக எந்த ஒரு செய்தியும் நான் செய்யலை. நான் வேண்டிக்கிட்டு அதை எனக்கு அவர் கொடுத்தார். அவர் கொடுத்ததுனால தொடர்ந்து சில ஆண்டுகள் நான் விரதம் மட்டும் இருந்துட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் அதுவும் என்னால் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் நின்றது. அப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு புதிய குறுக்கீடு. இந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும் இடையிலே ஆண்டுகள் பல கடந்து விட்டனர். ஆனால் புதிதாக, அதாவது தொலைக்காட்சி விளம்பரத்தில் போடுவாங்க இல்லையா, இதுவரை தொலைக்காட்சிகளில் வராத, இந்திய தொலைக்காட்சிகளில் வராத முதல் முறையாக புத்தம் புதிய பதிப்பாக வருகிறது. அந்த மாதிரி பாபா என்னோடு தொடர்பு கொண்ட அந்த நாள். வாங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் இப்போ உடனே புறப்பட்டு நேராக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போவோம். போங்களா? வாங்க.